கோவில்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் சரவணன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். நல்ல உழைப்பாளி. கல்லூரி முடிந்த பிறகு நல்ல வேலையை பெற முடியாமல் தந்தையோடு சேர்ந்து சிறிய மர அறுக்கும் வேலை செய்ய ஆரம்பித்தான். அவன் மனதில் ஒரு கனவு. ஒரு நாள் பெரிய மனிதராக வேண்டும் என்பதே. அவனது பக்கத்து வீட்டில் மோகன் என்றவன் இருந்தான். அவன் பெரிய தொழிலதிபரின் மகன். சரவணன் அவனை சிறு வயதிலிருந்து நண்பனாக நினைத்தான். ஆனால் மோகனோ எப்பொழுதும் அவனை தாழ்வாகவே பார்த்தான். ஒரு நாள் சரவணன் அவன் நிறுவனத்தில் வேலை கேட்டான். மோகன் சிரித்து கொண்டு சொன்னான், உன்னை மாதிரி மர வேலைகள் செய்கிறவன் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுவான் என்று கேட்டான். எங்கள் லெவல் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த வார்த்தை சரவணின் மனதில் தீயாக எரிந்தது. அவன் முகம் சிவந்து அமைதியாக நின்றான். ஆனால் மனதிலே முடிவு செய்தான், இவனிடம் மீண்டும் ஒரு நாளும் வேலை கேட்கக்கூடாது. மதிக்காத வாசல் மீண்டும் மிதிக்க மாட்டேன் என்று கிளம்பிவிட்டான். அவன் தனது சிறு மரப்பணி கடையை பெரிதாக நினைத்தான். நாள் முழுக்க உழைக்க ஆரம்பித்தான். இணையத்தில் கற்றுக்கொண்டான். புதுமையான டிசைன்களை உருவாக்கினான். சில மாதங்களில் அவன் கடை ஊரிலே பெயர் பெற்றது. காலமும் ஓடியது. சில ஆண்டுகளில் சரவணன் ஒரு சிறிய பர்னிச்சர் கம்பெனி ஆரம்பித்தான். பெரிய ஆட்கள் கூட அவனிடம் பொருள் வாங்க தொடங்கினர். ஒரு நாள் மோகனின் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய டெண்டர் வந்தது. அதற்கான மரப்பொருட்கள் சரவணின் கம்பெனியில்தான் கிடைக்கும் என்று தெரிந்தது. மோகன் அவனிடம் வந்தான். சரவணன், நீங்கள் அந்த சரவணன் தானே? நாங்கள் உங்கள் கம்பெனியிலிருந்து பொருள் வாங்கணும். பழைய விஷயத்தை மனசில் வச்சுக்காதீங்க என்று சொன்னான். அவன் சிந்தித்தான். இவன்தான் ஒரு காலத்தில் என்னை தாழ்த்தி பார்த்தவன். ஆனால் இன்று அவனே என்னை நாடி வந்திருக்கான். அவன் அமைதியாக சொன்னான், மோகன், நம்ம வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் மறக்கலாம். ஆனால் மதிக்காத வாசலை மீண்டும் மிதிக்கக்கூடாது. நான் உனக்கு விற்க வேண்டிய பொருளை வேறொரு வாடிக்கையாளருக்கே கொடுத்து விட்டேன் என்று சொன்னான். அவனது வார்த்தையில் திமிரில்லை, தன்னம்பிக்கை மட்டுமே இருந்தது. மோகன் தலை குனிந்து போனான். மோகன் பேசி சென்ற பிறகு சரவணின் மனதில் ஒரு அமைதி வந்தது. அவன் புரிந்து கொண்டான், வெற்றி என்பது பணத்தில் அல்ல, மரியாதையில்தான் இருக்கிறது. அந்த இரவு அவன் கடையில் நின்று வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது சில பழைய நினைவுகள் எல்லாம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. மோகன் அவனை ஏளனமாக பார்த்த நாள், தந்தையின் தோல்வியை தாங்கிய நாள், அவன் கண்ணீரை மறைந்த நாள், அது எல்லாம் இப்பொழுது வெற்றியின் படிக்கட்டாக மாறியிருந்தது. அடுத்த நாள் ஊரில் உள்ள பள்ளியில் இளைஞர்களுக்கான தொழில் பயிற்சி என்ற நிகழ்ச்சி நடந்தது. அதில் முக்கிய விருந்தினராக சரவணனையே அழைத்தார்கள். மைக்ரோஃபோனில் அவன் பேசத் தொடங்கினான். நான் இன்று பெரியவனானேன் என்பதற்கான காரணம் யாரோ என்னை தாழ்த்தி பார்த்ததல்ல, ஆனால் நான் என்னை நம்பியதுதான் என்று கூறினான். அனைவரும் அதை கேட்டு கைத்தட்ட ஆரம்பித்தனர். ஒருவன் உன்னை மதிக்கலன்னா அவனை குறை சொல்லாதே, நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள். முழு அரங்கமும் கைத்தட்டலால் குலுங்கியது. அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் மோகன் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். அவனது கண்களில் வருத்தம் தெரிந்தது. அவன் புரிந்து கொண்டான், பணம் கொடுத்த மரியாதை போலி, உண்மையான மரியாதை உழைப்பில்தான் வருகிறது. நிகழ்ச்சி முடிந்த பின் மோகன் அவனை அணுகி சொன்னான், சரவணன், நீ சொல்லியது என் மனதை தொட்டுவிட்டது. நான் முன்பு தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னிச்சிடு என்று கேட்டான். மோகன், நான் உன்னை வெறுப்பதில்லை, நீயே எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவன். உன்னை போல தாழ்த்தி பேசும் ஒருவரை சந்தித்ததால் தான் இன்று நான் இப்படி உயர்ந்திருக்கிறேன். இருவரும் கையசைத்தனர். மோகன் முகத்தில் வெட்கமும் மகிழ்ச்சியும் கலந்த சிரிப்பு. அந்த நாளிலிருந்து சரவணன் ஊரில் இளைஞர்களுக்கான பயிற்சி மையம் ஒன்றை தொடங்கினான். அவன் சொன்ன வார்த்தை அந்த மையத்தின் வாசலில் பொறிக்கப்பட்டது, மதிக்காத வாசல் மிதிக்காதே. இந்த கதையில் நாம் கற்றுக்கொண்ட பாடம், உன்னை நீ மதித்தால் உலகமே உன்னை மதிக்கும். இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.